ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட டேஸ்ட்டு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வெறும் பூண்டு மட்டும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் நான் காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளியை நான் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த விழுதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளுங்க இது. அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட குறைச்சல் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த லெமன் சைஸ் புளி 1 கப்பு. இப்போ இதுக்கு 1 கப்பு தண்ணியை நான் ஊற்றி அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நான் கொதிக்க விட போகிறேன். இப்போ இது 1 டம்ளர் கடலைப்பருப்பு ஊற வச்சு அதை நான் அரைச்சி வச்சுருக்கேன். அது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பெருங்காயத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை, உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஏன்னா குழம்புலையும் உப்பு இருக்கும். அதனால் அதையும் போட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக ஊற்றி வச்சுக்கணும். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. இந்த குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் இந்த ஒரு உருண்டையாக எடுத்து நம்ம அதில் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 5 உருண்டை மட்டும் போட்டுக்கோங்க. 5 உருண்டை போட்டதுக்கப்புறம் அது மேலே எழும்பி வருது பாருங்கள். அந்த மாதிரி அது வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த உருண்டை போடணும். இதுதான் வெந்ததுக்கான அளவு. இப்போ திருப்பியும் அது வெந்துருச்சு. வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நான் திருப்பியும் இன்னொரு 5 உருண்டையை நான் போடுறேன். இல்லைன்னா நீங்கள் குழம்பு உங்களுக்கு அந்த உருண்டை உங்களுக்கு கரைஞ்சிரும். அதுக்காக தாங்க முதல்ல நல்ல குறிப்பு இது தாங்க. இந்த உருண்டை நீங்கள் மேலே வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த உருண்டையை நீங்கள் போடணும். இந்த மாதிரி ஒரு பேட்சாக நீங்கள் போடுங்க. இது எல்லாம் மேலே உங்களுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் மொத்தமாக எல்லாம் நம்ம போட்ட எல்லா உருண்டையும் மேலே மொத்தமாக வெந்து மேலே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சுவையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.